நானே பார்த்து 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் சொல்லியா சார். சுருளி ஃபால்ஸ் அனுமதிக்கப்பட்ட நேரம் காலை 8 to ஈவினிங் 4. பார்த்துக்கோங்க. கொடுங்க கொடுங்க. சூப்பர் ஜில்லுன்னு இருக்கு. கட்டணம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபீ 30, 20, 20, 20 படிச்சுக்கோங்க. நோ பார்க்கிங். பார்க்கிங்கெல்லாம் அங்கே இருக்குது. நின்னுங்கோ நின்னுங்கோ நின்னுங்கோ. கேரி பேக் பிளாஸ்டிக் ஏதாவது இருக்கான்ட்டு எல்லா பேக்கையும் செக்கிங். இது எங்கே இருக்குன்னா வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் கோடியக்கரை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சுற்றுலா. சுருளி ஃபால்ஸ் டேட்டு டைம் இந்த காட்டு இருக்கும். எஸ், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் வெளில எடுங்க. ஒன்றும் இல்லை. தலைமலை போனால் வாழைப்பழத்தோட போகணும். வாழைப்பழம் முறுக்கு தொட்டு பார்த்துட்டு போவோம். ஜில்லுன்னு இருக்கும். ஆகட்டும் ஆகட்டும். இதே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓவர் ஹீட் ஆகுது. உங்களை பார்த்தா தர வாங்க. க்ளீனாக இருக்குது தண்ணி. வாவ். இந்த பாருங்க இந்த பாருங்க. ஆ வீடியோவில் பில்டப்பாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் நிலைமை நம்மளால தெரியும் எப்படி போகுது. இங்கே இதை பாருங்கள். ஏதாவது டஸ்ட் இருக்கா பாருங்க. இல்லை ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் கை பிடிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி கொடுங்கன்னா தடைய வாங்கியா? தண்ணி கட்டிங்களா? உள்ள உள்ளதெல்லாம் ஜென்ஸ் டாய்லெட் சூப்பராக இருக்குல்ல. டாய்லெட்டில் என்ன சூப்பர். பைக்கை கொண்டு வந்து அழகாக இதுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாம். பைக்கை விட்டா பைக்கை விட்டு குரங்கு சேட்டை. தண்ணி கண்டிப்பாக என்ன சொல்கிறீங்க? கொஞ்சோண்டு தான் ஓடுது. ஏதோ பிஸியாக இருக்குது. இந்த இருக்கு பாருங்க மலபார் அணில். சொன்னால பெருசாக இருக்கும்ட்டு. சொன்னல அணில், மலபார் அணில் தெரியுதா எவ்வளோ பெருசுன்னு? துறது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? எங்கப்பா? ஆமா அங்க தெரியும். அங்க போங்க தெரியும். அங்க போங்க தெரியும். இங்க வாங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க நல்லா தெரியுது பாருங்க. இங்க வாங்க. தொற கமான். செங்கீரி இந்த இருக்கு பாருங்க. செங்கீரி. ஏய் லைட்டாக எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. எடிட் பண்ணி ஒழுங்காக எடிட் பண்ண என்ன கொழுப்பு. மலபார் அணில். ஏய் என்ன திங்கிற? குரங்கு கூட உட்காந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோ? ஒரு கிளாஸ்மேட்டா?
சரி சரி. சுருளி ஃபால்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது கேரளா பார்டரில் இருக்குது. கம்பம், அதாவது தேனி, சின்னமனூர், உத்தமபாளையம், கம்பம். கம்பம் பார்த்திங்கன்னா கம்பத்துலேருந்து ஜஸ்ட்டு 10 கிலோமீட்ரு. 2 பக்கமும் அப்படியே நீங்கள் திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிட்டே வரலாம். வந்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் போகலாம். ரைட். படி இருக்கும், படி ஏறினா பக்கம்தான். நாங்கள் என்னங்க தலைமலை ஏறி இருக்கீங்க? இவ்வளோ தூரம் கார் வந்துருக்கு. கார் வந்துருக்கு. ஏதாவது விஐபி காராக இருக்கும். அதெல்லாம் அப்படியே போகும்போது 2 சிங்கிள் அடிக்கணும். ஓஹோ, இது தமிழ்நாடு, இங்கே ஓணம் பண்டிகை கிடையாது. இவங்களுக்கு மட்டும் இங்கே அளவுடா. ஒருவேளை எக்ஸ்ட்ரா டிக்கெட்டாக இருக்கும். நம்ம பைக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? படிக்க வந்தாச்சு. இந்த தான் சத்தம் கேட்குது. வா, அந்த தான் சூப்பராக கொட்டுது தண்ணி. அப்புறம் என்ன, அழகாக குளிக்கலாம். நான் என்ன நினச்சேன், கேரளாவில் மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் நிறையா வரும்னு நினச்சேன். லைட்டாக வருது. அதான் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்போ தலைமலை எப்படி ஏறுறது? நான் வரேன்னு சொல்றேன். அந்த அக்காட்ட சொல்லிட்டு கரையை கட்டிட்டு வந்துருக்கோம். இப்போ உங்களை பார்த்தோன்னு தான் அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சும்மா வெறுசா போகும்போது நம்மளால நடக்க முடியாது. கர்ணன் கவசம் கொண்டல மாதிரி வாங்க சொல்லி பால்ஸுக்கு. ஆனால் தண்ணி தான் 1 லிட்டர் வருது. தண்ணி வரும்போது 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருங்க, தலை ஊற்றி போயிடலாம். மேலே ஏறி வந்தாச்சு. சூப்பராக ஒரு குளியல் போட்டாச்சு சுருளி ஃபால்ஸில். இப்போ தண்ணி இவ்வளோதான், லைட்டாக கொட்டுது. அவ்வளோதான், குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். போலாமா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ஓகே. சுருளி ஃபால்ஸ், பை பாய். சுருளி ஃபால்ஸில் தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கொட்டும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக தான் தண்ணி இருக்குது. ஒரு 3-4 மாதம் க்ளோஸ்டு, இப்போ தான் ஓப்பன்லாம். இன்னும் ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தோம்னா ஆர்மிக்கு ஓடிட்டு அதான் நம்மளும் ஏதாவது வெல்டிங் கடையில் கொடுத்து எதுவும் பண்ண முடியுமான்னு பாருங்க. எதுவும் பெயிண்டிங் டிங்கரிங் பண்ண முடியுமான்ட்டு. அவார்டு கொடுத்துட வேண்டியது தான். மழை வர மாதிரி இருக்குது. பெண்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, ஆண்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் தனித்தனி ரூம்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியோ சிக்னல் இங்கே இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் எமர்ஜென்சி கால் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சோப்பா. அங்கே எங்கே போகிறீங்க உள்ள? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சுருளி ஃபால்ஸ். சுருளி ஃபால்ஸ் நீங்கள் வரணும் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த ஒரு 4-5 மாதம் மட்டும்தான் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், நல்லா குளிக்க முடியும். மற்ற டைமில் வந்தீங்கன்னா கஷ்டம். அதுவும் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த மாதத்துலேயும் தண்ணி இருக்காது. இது சுருளி ஃபால்ஸுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கும் அதே நிலமை தான். அதே போல் சுருளி ஃபால்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் நடக்கிறது. 1 கிலோமீட்டர்லாம் இருக்காது, ஒரு 3/4 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும், பைக்கு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு. கார் பார்க்கிங்னா பிரச்சனை இல்லை, திங்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும். பைக்கில் வரீங்க அப்படின்னா ஹெல்மெட்லேருந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா சங்கி மங்கி கிழிச்சு போட்டுரும் எல்லாத்தையும். இதே போல் ஏகப்பட்ட சுற்றுலா வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அப்படியே டைம் கிடைக்கும்போது பாருங்கள், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கும் போக முடியும். கமான். தண்ணி நிறையா வரும்போது இந்த ஓரத்தில் ஆறு மாதிரி இந்த ஓரத்தில் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவாங்க. நல்லா எண்ணெய் போட்டு இந்த ஒகேனக்கல் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒருத்தரை உட்கார வச்சு அடித்து நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவாங்க. ஆமாம், நல்லெண்ணெய் எல்லா எண்ணெயும் போட்டு அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏதாவது ஜட்ஜு வந்திருப்பாங்க போல், அவங்க கார் மட்டும் உள்ளே விட்ருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெல்மெட்லாம் இங்கே வச்சுட்டு போயிருந்தோம், எடுத்துக்கிறோம். இது என்ன ப்ரோ? ஏதோ மாவு அது. லெமன், எனக்கு லெமன் சோடா சால்ட் கொடுத்துருங்க. ஹெல்மெட் எடுத்துக்கலாம். சோடா பிடிக்கல ப்ரோ? போடுங்க, நல்லா ஜில்லுன்னு போடுங்க. நல்லா பாப்ஜிக்கு நல்லா இன்னும் நல்லா ஜில்லுன்னு போடுங்க, நல்லா ஃபுல் ஜில்லுன்னு போடுங்க. இப்போ மேலே போனாலே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடும் ப்ரோ. போடுங்க நல்லா ஒரு சர்பத்தை அடிச்சு விடுங்க சொல்கிறேன், அடிங்க. குடிங்க சொல்கிறேன், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கட்டும்.